கோவில்ல பொறுத்த வரைக்கும் நம்ம கோவில திறந்து வச்சுட்டோம், கதவை திறந்து வச்சுட்டாங்க. யார் யாரோ உள்ள வர. நம்ம கோவில வந்து திறந்து வச்சுட்டோம். இப்ப யார் யாரே உள்ள வரா. அனந்த சாதனையர் அர்ச்சகர் ஆகுன்ற பேர்ல எல்லாரும் சூத்திர பசங்க உள்ள வரானுங்க. அது மட்டுமா, ஒரு படி மேல போயிட்டு அனந்த சாதனையர் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லி பெண்களும் வராங்க உள்ள. பெண்கள்லாம் நம்மலாம் வந்து தீட்டுங்க, அவங்களாம் சேர்க்கறதே கிடையாதுங்க. ஐயப்பன் கோயிலுக்குள்ள காலங்காலமா பெண்கள் உள்ள போக கூடாதுங்க. ஆனா இங்க வந்து மனு தர்மம் சனாதனத்துல யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. என்ன மனு தர்மம் சனாதனம்னா என்னன்னா, ஐயர் அவ்வாள் மாமாக்கள் மட்டும்தான் பூஜை செய்யணும். நாங்கள் மட்டும்தான் கடவுளை தொட்டு பூஜை செய்கிற தகுதி எங்களுக்கு மட்டும்தான், மற்ற எவனுக்கும் கிடையாது. வெளியே போகடா சூத்திர பயில அப்படின்னு சொல்றதுதான் மாமாவோட மனு தர்மம் சனாதனம். இதை பாதுகாக்கிறது தான் இது. ஒரு சில வந்து சாதி வேரியன்ஸ், இந்த சாதி வேரியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேசணும். பிஜேபி சங்கிகள் சப்போர்ட் பண்ணி அப்படியே பேசணும். ஆனா அவனை என்னதான் சப்போர்ட் பண்ணி பேசினா கூட நம்ம ஹெச்ராஜா பேசின ஒரு காணொலியே இருக்குது. டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவறுத்து போடுவானுங்க. எல்லாரும் போக முடியாது. ராமதாஸ் அந்த கோவில் கருவறைக்குள்ள போயிட முடியுமா? கருவறுத்துடுவோம். இப்ப என்ன காரணம்? நீ என்னதான் வந்து பெரிய சாதி வீரனா இருந்தா கூட அவாளை பொறுத்த வரைக்கும், பாப்பானை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒரு சூத்திரம் தான், ஒரு கீழ் சாதி தான். வெளியே போடா சூத்திர பயில அப்படின்னு பேர் தான் சொல்லுவாங்க. அப்படின்ற பேர் தான் பார்ப்பாங்க. அதே மனநிலையோட தான் இந்த மாமா வந்து இன்னைக்கு மைக் பிடிச்சு ஸ்டேஜில் பேசுறாரு. ஏங்க அது எப்படிங்க அந்த மைக் செட்டு போடுறோம் பார்த்தோன்னா நம்மள மாரி ஒரு தமிழ் சார்ந்த தமிழ் பேசுகிற தமிழ் மொழி கொண்ட ஒரு ஆளாக தான் இருப்பான். கண்டிப்பாக சான்ஸ்கிருத தாய்மொழி கொண்டனா வந்து இருக்க மாட்டான். அதை வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக அப்படி தான் இருப்பான். அந்த மண்டபம், அந்த இடம், அந்த ஸ்டேஜ் போட்டது, ஏன்னா அங்கே உழைக்கிற எல்லா வேலையும் பார்த்தோன்னா நம்மளை போன்ற தமிழ் மக்களை தான் அங்கே வேலை செஞ்சிருப்பாங்க. நம்மளை பார்த்து இலக்கணமாக வந்து நாயோட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது கதவு திறந்து விட்டா நாய் உள்ள வரும், அந்த மாதிரி கோவில் கதவு ஏன்னா நீங்க திறந்து விட்டீங்க, சில நாய்களாம் உள்ள வருதுன்னா எந்த நாய் உள்ள வருது? தமிழர்களாகிய நம்ம நாயின்னா உண்மையே அந்த அந்த இடத்துல யாராவது தமிழர்களாகிய தமிழ் மக்கள் இருந்திருந்தா, ரோசமுள்ள தமிழை எவனா ஒருத்தன் இருந்தானா செருப்பு கழட்டி அடிச்சுருந்துக்கணும் மூஞ்சில. ஏன்னா அப்படி அடிச்சதான் உங்களுக்கு பயம் வரும். ஆஹா நம்ம பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு பயம் வரும்.